ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ஸ்டார் எக்ஸாசிஸ்ட். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க கோக்குறோம் கேக்குறான். செய்கன் கிட்ட நாங்க கேட்டோம். அப்புறம் தான் என்னோட உண்மை எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. என்ன அவங்க ஒரு இடத்துல கண்டுபிடிச்சாங்க, அதாவது சாய கண்டுபிடிச்ச மாதிரி என்னையும் கண்டுபிடிச்சாங்க. செய்கன் சொன்ன இடம் வந்து இதுதான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க தான் இருந்தேன். இங்க இருந்தா என்ன கொண்டு போய் வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை மீட் பண்ணேன். சோ நிறைய விஷயம் நடந்தது. இப்போ நம்மளுக்குள்ள நிறையவே விஷயம் இருக்குல்ல. ஆமா ஆமா, இருந்தாலும் நம்ம ஹை ஸ்கூல்லேயே அட்டன் பண்ணோம். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதுக்கப்புறம் அந்த பர்சனும் ரிச்சுவல பண்றான். ரிச்சுவல பண்ணி அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். சீக்கிரம் எல்லா டோல் கார்டியன்ல இருக்க ஆளுங்களையும் டக்குன்னு இங்க கூப்பிட பாருங்க. நான் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த சைடு அங்க குரநாஷி கிட்ட இன்னொரு லேடியும் வந்து கூடிய சீக்கிரத்துல இந்த கண்ட்ரி வந்து ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க போகுது. இதுக்கப்புறம் அந்த டோல் கார்டியனை காட்டுறாங்க. டோல் கார்டியன்ஸோட மெம்பர்ஸும் ஒரு ஏரியால இருக்காங்க. இந்த சைடு இவரு பார்த்தா அங்க பசங்களை பார்க்க வந்திருக்காரு. இப்பெல்லாம் வெளியில கெக்க கோரிஸோட தொல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆமா ஆமா, நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம். ஏன்னா பசங்களோட ஃபியூச்சர் வந்து பிரைட்டா இருக்கணும். அதுக்கு நாங்க இருக்கிறோம். சரி, இப்போ நான் போக வேண்டிய டைம்னு நினைக்கிறேன். நான் வந்தக்கப்புறம் நீ வந்து என்னோட முதுவை வாஷ் பண்ணலாம். இந்த சைடு அந்த இன்னொரு கேங்கையோ காட்டுறாங்க. ஒரு கிளினிக் நடத்துறாங்க போல. இதை வச்சுதான் அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க போல. என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லாருமே அவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஆனா என்ன விஷயம்னா, நம்மளுக்கு டைம்னா காசு. அதனால நம்ம சீக்கிரமா போனோம். அது ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் போல. அதே மாதிரி ஷிமானோ வரான். அப்புறம் தான் அவனுக்கே ஞாபகம் வருது. அட, நானும் டோல் கார்டியன்ல ஒரு மெம்பரா இருக்கேன்ல. என்னையும் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. என்ன விஷயமோ. இதுக்கப்புறம் அங்க சுபாராவை காட்டுறாங்க. சுபாரா இன்னமும் மகாநகரத்துல தேடின்னு இருக்காங்க. எங்க எங்க குரநாஷி எங்க அப்படின்னு அந்த டெட்டாராவும் அப்படி தேடின்னு இருக்கு. நீ வந்து தேடுறதுலே தெரியுது. அதாவது எங்கேயுமே அந்த குரநாஷியோட சென்ட் உனக்கு கிடைக்கல. அதுதானே. சரி, கவலைப்படவனா, நம்ம எப்படியாச்சும் அவனை தேடி கண்டுபிடிக்கலாம். ஆனா இப்போ இந்த டோல் கார்டியன்ல இருக்க எல்லாருமே அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அங்க போய் பார்க்கலாம் என்ன விஷயம்னு. இந்த சைடு டென்மாவும் அங்க நிறைய ஸ்வீட் வாங்குறான். நீங்க வாங்குறது ரொம்ப அதிகமா இருக்கு. பரவாயில்ல, நான் வந்து காசையும் தரேன், இந்தாங்க வச்சுக்கோங்க, சேஞ்ச் எல்லாம் எனக்கு வேணாம். இதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கும் ஆரம்பிக்குது. டென்மா எல்லாருக்குமே வாங்கின ஸ்வீட்டையும் கொடுக்கறான். என்ன விஷயம், எல்லாருமே நீ வர சொல்லிருக்க. அப்போ அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ சீக்கிரம் சொல்லு. அது வந்து நான் எப்படி சொல்றது? ஹேய், ஏதாச்சும் சொல்லணும்னா சீக்கிரமா சொல்லு. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிருக்க? வந்து அரிமா எங்க இருக்காரு அப்படின்னு நான் ரிச்சுவல பண்ணி பார்த்தேன். நான் இது வந்து எனக்கு சரியா தெரியல. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். அரிமா வந்து என்னோட கணக்குப்படி எந்த போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். என்னது, என்ன சொல்ற நீ? இல்ல எனக்கே அது தெரியல. அவன் தான் சொல்றான்ல, இது வந்து அவனுக்கே தெரியல போல. அப்படி இது உண்மையா இருந்தா அவ்வளவுதான், நம்மளோட ஆர்கனைசேஷனே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடும். இந்த சைடு இன்னொரு பாசாராவை காட்டுறாங்க. அது கூடவே குரநாஷியும் இருக்கு. இப்பதான் அந்த பாசாராவோட ஸ்டோரிய பத்திய சொல்றாங்க. இந்த பாசாராவும் ஒரு மாதிரி ரொம்ப பசிக்காக எல்லாரையுமே கொண்டு போட்டிருக்கு. அந்த டைம்ல குரநாஷி வந்து சொல்லிருப்பாரு, உனக்கு இன்னமும் பசி எடுக்குதா, நீ இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணுமா, அப்ப ஏன் பின்னாடி வா. அவர் வந்து எனக்கு நிறைய ஆளுங்களை காட்டினாரு. அதனால எனக்கு ரொம்ப அற்புதமான ஸ்பெல்லும் நிறையவே பவரும் கிடைச்சது. அதுக்காக ரொம்ப நன்றி. அதே மாதிரி நான் கண்டிப்பா உங்களுக்கு ரீபே பண்ணுவேன். அதுக்கு வகையா நான் வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆனக்கு அப்புறம் என்னோட பாடியை நீங்களே வச்சுக்கலாம். இப்ப அதை விட இந்த மாதிரி நான் எதுக்கு தெரியுமா நான் டிராகன் ஸ்பாட்டை ஓபன் பண்ணேன்? அதுக்கு காரணம் உனக்கு தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்கு. அதாவது அவங்களால இந்த மியஸ்மாவை அப்படியே அழிக்க முடியுதா அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்கு தானே ஓபன் பண்ணோம். அப்படின்லாம் இல்ல, இந்த மாதிரி நான் ஓபன் பண்ணதே வேற ஒரு விஷயத்துக்காக. இப்போ அவங்க பியூரிஃபை பண்ணாங்களே, பியூரிஃபை பண்ணும் போது மியஸ்மா ஒன்னும் காண போகல. எல்லா மியஸ்மாவும் அவங்களோட உடம்புல இப்போ தேங்கி இருக்கும். இது வந்து வேற லெவலான விஷயமாச்சு. ஆமா, இப்பதான் அழிவே ஆரம்பிக்க போகுது. இந்த சைடு அந்த டொல் கார்டியனும் அவங்கள இருந்து எழுந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பர்சன் சொல்றான், நீங்க வந்து மறக்க கூடாது, கண்டிப்பா ஹரிமாக்கு பண்ணதுக்காக ரிவெஞ்ச நீங்க கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி எல்லாருமே போறாங்க. அங்க ஷிமான் கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்றான். இந்த சைடு நம்ம ஆளுங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப நாளாவே அவங்க ஸ்கூல் பக்கமே எட்டி பார்க்கலையா. இதனால நிறைய பேருக்கு டவுட் வரும். அதாவது இவங்க எங்கதான் போனாங்க, ஆளே காணோன்னு. இப்போ அதுக்கான பதில் எல்லாமே நம்ம எப்படி கொடுக்க போறோம்? அட நீங்க வேற, அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஏன் இப்படி சொல்றேன்னா, அந்த டிராகன் ஸ்பாட் வந்து அப்பியர் ஆச்சுல, அதனாலயே ஸ்கூல் எல்லாமே மூடிதான் வச்சிருந்தாங்க. சோ அவளைக்கும் டவுட் வராது. உள்ள போய் பார்த்தா நிறைய பொண்ணுங்க ஒரு பையன் கூட பேசின்னு இருக்காங்க. என்னப்பா இவன் இப்படி ஹாட்டா இருக்கான், நீங்க என்ன மாடலா இல்லன்னா ஆக்டரா? அங்க இப்பதான் ஷிமானி அவங்கள பாக்குறான். இதுக்கப்புறம் அவங்க மாடியில வந்து பேசுறாங்க. ஷிமான், உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அது இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்க எப்போ ரொம்ப க்ளோஸ் ஆனீங்க? அதை நான் ஒரு கூட ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பத்துல இருந்து தான், வேற எதுவும் இல்ல. ஏதோ ஒண்ணு. நீங்க என்ன பண்றீங்க? அதாவது டோல் கார்டியனோட ஒரு மெம்பர். நீங்க வந்து இங்க வந்திருக்கீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். அது குரநாஷி பத்தி தான், அதாவது பாசாராவை பத்தி தான் நான் சொல்ல வந்தேன். நான் என்ன யோசிச்சேன்னா, நீங்க எல்லாருமே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி இந்த பாசாராவோட கூட்டத்தோட சண்டை போடுவீங்க அப்படின்னு யோசிச்சேன். அதுவும் கரெக்ட் தான். சரி, அப்பனா நான் வந்து உங்களுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன். இல்ல நீ வந்தா இந்த மாதிரி எனக்கு ஒரு தடையா தரக்கும். ஆமா, நாங்க 2 பேரும் உங்க அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, இருந்தாலும் நாங்க வீக் தான். இருந்தாலும் எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்க பண்ணுவோம்.
இல்ல வாய்ப்பே இல்ல. அங்க கோக்குறோம் கேக்குறான், அப்பனா என்ன ட்ரெயின் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்ல. அங்க பெனியவும் கேட்க ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற மாயராவும் கேக்குறான், ஆமா இங்க எல்லாருக்குமே நீங்க ட்ரைனிங்க கொடுக்கணும். அவன் ஏத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல. அப்ப நீங்க ஏத்துக்கலன்னா நான் இதை பண்றதுல எந்த விதமான தப்பும் இல்ல. அப்படியே அவங்க தாக்க வராங்க. அதுல இருந்தும் ஷிமான் வந்து தப்பிக்கிறான். எல்லாருமே சேர்ந்து தாக்குறாங்க, இருந்தாலும் அதுல இருந்தும் தப்பிக்கிறான். உங்களுக்கு நான் சொன்னா புரியாதுல. இதுக்கப்புறம் அந்த டாமோட சீனை காட்டுறாங்க. டாம்ல அங்க ஷிமான் வந்திருக்கான். நான் எதிர்பார்க்கல நீங்க வந்து இங்க வருவீங்கன்னு. சரி உங்களோட மூஞ்சிக்கு என்னாச்சு? அது வந்து நாங்க ட்ரெயின் பண்ணோம், வேற ஒண்ணும் இல்ல ஷிமான் கூட. ஓ அப்படியா? அப்பனா எனக்கு ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் ஆகுது தெரியுமா, இங்க வந்து அவன் கூட ட்ரெயின் பண்றீங்க. அதே மாதிரி மாயரா, நீ போன வாட்டியை கம்பேர் பண்ணா இந்த வாட்டி ஏதோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்க தெரியுமா? அப்படியா? இதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு நான் அவ்வளவு சந்தோஷமாக தேவையில்ல, ஏன்னா நீ லைட்டா தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்லாவே ஒத்து போகுது போல. அப்புறம் என்ன, இவங்களுக்குள்ளேயும் ஒர்க் அவுட் ஆகும் போல. ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சீகனும் அங்க பயங்கரமா முறைக்கிறாரா, இதனால அவன் பயந்து போயிடறான். இதுக்கப்புறம் மீக்கு அப்படின்னு ஒரு பொண்ணையும் வேற ஒரு பொண்ணையும் காட்டுறாங்க. அவங்க மகன கேட்ல இந்த குரணாஷியை தான் தேடி இருக்காங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தேடி பார்த்தாலும் அங்க குரணாஷியை இன்னமும் காணோம். இதுக்கப்புறம் அந்த இடமே ஒரு மாதிரி அதிர ஆரம்பிக்குது. என்னதுரா அது அப்படின்னு பார்த்தா அங்கேயும் பாசாரா வந்திருக்கு. அட நான் எதிர்பார்க்கல, இது வந்து மோரோ அதுதானே, இது வந்து இங்க என்ன பண்து, உங்க அப்பாவை கொன்னது இதுதானே. பேசின் பாஸ்டுக்கு போது இவங்க அப்பாவையே இதுதான் கொன்னு இருக்கும். நீ வந்து சாக்குறவ கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ, நான் வந்து பாத்துக்கிறேன், நீங்க வந்து கவலைப்படாதீங்க. எல்லாம் யோசிச்சு பார்த்துன்னு இருக்கா. அங்க அந்த பொண்ணு பயங்கரமா தாக்க போறா. ஏய் உனக்கு என்ன பைத்தியமா, பைத்தியம் மாதிரி கண்ணா பின்னான்னு தாக்க ஆரம்பிக்காத. இதுக்கப்புறம் அப்படியே சீன் பாஸ்டுக்கு போது இவளோட பாஸ்ட்ல இவங்க அப்பா இறந்து போயிருப்பாரு. அதனாலேயே இவ இந்த பொண்ணு கிட்ட ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு வந்திருப்பா. நீ வந்து பாசாராவை எதிர்க்கணும்னா உனக்கு நிறையவே ஸ்ட்ரென்த் வேணும். உன்னால எதிர்க்க முடியுமா? ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இல்ல நான் வந்து எதிர்க்கணும், அதனால எனக்கு ட்ரைனிங் கொடுங்க. இதுக்கப்புறம் அப்படியே சீன் பிரசன்ட்க்கு வந்து அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா தாக்குறாங்க. எதனால நீ வந்து இப்படி தாக்குற, அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? நீதான் அந்த மோரோ, நீ இதனாது இதான் இதுக்கு முன்னாடி எங்க அப்பாவை கொன்ன, எனக்கு நல்லாவே தெரியும், அதை நான் மறக்கவும் மாட்டேன். என்னது உங்க அப்பாவா? எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் ஞாபகம் இல்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் எங்க அப்பாவை கொன்ன, அதை நான் எப்படி மறக்குது? சாரிப்பா, நான் வந்து நிறைய பேரை கொண்டு இருக்கேன், அதனால அவ்வளவு சீக்கிரத்துல என்னால அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்த முடியல. அதனால நான் என்னதான் யோசிச்சாலும் எனக்கு ஞாபகம் வராது. ஆனா ஏதோ ஒண்ணு அதுக்கான ரிவெஞ்ச கொடுக்கணும் அப்படின்னு தானே வந்திருக்க. அப்பா கொடு, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாக்கலாம். நான் உன்னோட அப்பாவை கொன்னது நான் தான், உன் முன்னாடி நிக்கிறேன், சீக்கிரம் வந்து தாக்கு. அவ இன்னமும் கோவமாய் தாக்க வரா. அதேதான், நீ இன்னமும் கோவமாவு, எனக்கு இன்னமும் உன்னோட கோவம் தேவைப்படுது. நான் அப்பதான் உன்னோட அட்டாக்கும் உன்னோட ஸ்பெல்லும் இன்னமும் ருசியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. அதே மாதிரி அவ தாக்குறா. ஆனா என்னதான் தாக்குனாலும் அவதான் பயங்கரமா தாக்கி தள்ளி வர்றா. ஃபைனலி நான் வந்து உன்னை டேஸ்ட் பண்றதுக்கான டைம் இதுதான் நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே பின்னாடி அங்க மீக்கு தாக்க ஆரம்பிக்கிறா. நான் எத்தனை வாட்டி சொல்றது, உன்னோட எமோஷனை நீ கட்டுப்படுத்தணும், கட்டுப்படுத்தலன்னா இந்த மாதிரி தான் ஆகும். அதே மாதிரி நீ ஒண்டி ரிவெஞ்ச கொடுக்கணும் அப்படின்னு இல்ல, எனக்கும் ஒரு ரிவெஞ்ச் இருக்கு. நீ சின்ன பொண்ணு, நீ தேவையில்லாம நடுவுல வந்துட்ட, தப்பு பண்ணிட்ட அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீ என்ன சின்ன பொண்ணுன்னு சொல்லியிருக்க கூடாது. அதே மாதிரி நீ அப்பியரன்ஸை வச்சு என்ன ஜட்ஜ் பண்ணிருக்க, நான் உனக்கு காட்டணும். அதே மாதிரி நான் எதுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கறேன் அதுவும் உனக்கு தெரியாதுல, கண்டிப்பா உனக்கு ஞாபகமும் இருக்காது. ஆனா அதுக்குள்ளேயே பாசாராவும் கீழே தாக்க அது சாக்குராவை போய் தாக்க ஆரம்பிக்குது. அதனால மீக்கு பின்னாடி பாக்குறா. இதையே ஒரு வாய்ப்பாச்சு மீக்குவை தூரமா தள்ளி விட்டது. பரவாயில்லையே, நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீயும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் உங்க ரெண்டு பேரையும் சாப்பிடலாம்னு யோசிச்சேன், ஆனா இப்போ என்னோட டார்கெட் அந்த பொண்ணு தான். ஆனா உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது, அதை வந்து நீ ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்குள்ளேயே மீக்கோளோட பவர் யூஸ் பண்ணி அங்க இருந்து மறைஞ்சு போயிடா. அட நான் வந்து இவங்களை மிஸ் பண்ணிட்டேனா, எதிர்பார்க்கல. அதாவது இவங்களை நான் மிஸ் பண்ணிருக்க கூடாது. நான் அந்த அரோமா அது வந்து இன்னமும் இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே வேற ஒரு ஏரியாவை நோக்கி போயின்னு இருக்காங்க. நான் வந்து எதுக்கு உன்னை தூக்கின போறேன். இதுக்கப்புறம் அப்படியே சீன் பாஸ்டுக்கு போது அங்க சாக்குரா வந்திருப்பா. சாக்குராவோட அப்பாவும் சொல்லிருப்பாரு, ஹே மீக்கு வந்து இவளை பாத்துப்பல, அதாவது இவ்வளவு உன்ன மாதிரி கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான எக்ஸர்சிஸ்டா மாறுவா, கண்டிப்பா உன்ன மாதிரி இவ்வளவு மாறுவா. நீ இவளுக்கு ஒரு பேரண்ட் மாதிரி தான், அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, சாக்குரா வந்து ரொம்ப ரூடா உங்ககிட்ட பிஹேவ் பண்ண நினைக்கிறேன். பரவாயில்ல, இது வந்து சூப்பரானவங்க இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, நல்லதா இருக்கு. இப்ப அப்படியே சீன் பிரசன்ட்க்கு வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே அது ஒரு கனவா வந்திருக்கு. ஆமா அதெல்லாம் வெறுமா கனவு தானா? அப்ப நான் பார்த்ததோ கனவு தான் போல. நான் எப்படி இங்க வந்தேன்? அப்போ இதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்களா? நீங்க தான் எனக்கு கொண்டு வந்தீங்களா? என்னோட கனவுல நீங்க வந்து எனக்கு ஒரு பேரண்டா இருக்கிற மாதிரி இருந்தது. வந்து இன்னும் சொல்ல வர, அதாவது பைத்தியம் மாதிரி ஏதோ சொல்லிருக்கேன். இல்ல ஏதோ உங்களை பார்க்கும் போது என்னோட செகண்ட் மதர் மாதிரி இருந்தது. இல்ல நீ வந்து அப்படி எல்லாம் சொல்லாத பைத்தியம். இல்ல என்ன மன்னிச்சிருங்க. வந்து எதுக்கு சொல்றேன்னா, உன்னோட பேரண்ட்ஸ் வந்து டீப்பா லவ் பண்ணாங்க, அந்த லவ்ல நீ வந்து பிறந்த. சோ அந்த மாதிரி லவ் கிடையில நான் வந்து ஒரு பேரண்டா இருக்கணுமா? இல்ல. அதுக்குள்ளேயே அங்க சத்தம் வந்து அந்த பாசாராவும் அது போல. நீ என்ன பண்ண, அந்த உண்மையான உலகத்துக்கு நீ எப்படியாச்சும் போயிட. இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம், உன்னால திரும்பவும் சண்டை போட முடியாது. போன வாட்டி என்னாச்சோ அந்த மாதிரி இப்ப ஆச்சுன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா உன்னால எதுவும் பண்ண முடியாது. இல்ல நான் வந்து இங்க வந்திருக்கேன், ஃபேஸ் டு ஃபேஸ் கண்டிப்பா சண்டை போடுவேன். இது எனக்கான டைம், நான் கண்டிப்பா ரிவெஞ்ச கொடுக்காம விட மாட்டேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா 12 கார்டியன்லயே நம்ம தான்
தான் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்டான டியூவோவா இருப்போம். இதே மாதிரி அவங்க சண்டை போடுறதுக்கு போறாங்க. அந்த பாசாராவும் அங்க பயங்கரமா கத்தின்னு இருக்கு. எங்க இருக்கீங்க, நான் உங்களை தேடி தான் வந்துன்னு இருக்கேன். அங்க சௌரம் உடையுது. அங்க மீக்கு வரா. ஏய், நீ வந்து ரொம்ப சத்த போட்டு கத்தின்னு இருக்க. இப்போ நான் உன்னை எதிர்க்கிறதுக்கு வந்திருக்கேன். ஓ, நீயே வந்திருக்கியா? என்னால உன்னையும் ஹேண்டில் பண்ண முடியும். நீ இல்ல எனக்கு ஒரு விஷயமே இல்ல. அப்ப பாக்கலாம் நீ என்ன பண்றேன்னு. அப்படியே அவளோட ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அந்த பொம்மைக்குள்ளேயே அவ போயிடுறா. ரவுண்ட் 2க்கு நீ தயாரா? என்ன இந்த பொம்மைக்குள்ள போயிட்டா ஒண்டி உன்னால என்ன பண்ண முடியும்? என்னால உன்னால எதுவும் பண்ண முடியாது. நீ வந்து இந்த பொம்மையை பார்த்து எடை போடுறேன்னு நினைக்கிறேன். என்னோட பவர் உண்மையிலேயே வேற லெவலா இருக்கும். அதே மாதிரி அவ தாக்குறா. பாசாராவும் ரொம்ப தூரமா போய் விழுது. அங்க திரும்பவும் குதிச்சு பயங்கரமா அவ தாக்க ஆரம்பிக்கிறா. என்ன எப்பயாச்சும் தெரியுதா அதாவது என்னோட ஸ்ட்ரென்த் வந்து எப்படின்னு? அவ இன்னமும் கோமாயிட்டு அந்த பொம்மையை பிடிச்சு அப்படியே பிரிச்சு மேய ஆரம்பிக்கிறா. எனக்கு தெரியுது நீ வந்து இதுக்குள்ளதான் இருக்கு, நல்லாவே தெரியுது. நான் வந்து உன்னை அப்படியே பிரிச்சு மேய்ச்சி உன்னை மொத்தமா சாப்பிடலான்னு இருக்கேன். நான் சாப்பிடும் போது ஒரு துண்டு எலும்பு கூட மிஞ்சாது. அங்க இதே ஒரு வாய்ப்பா வச்சு மீக்கு அப்படியே பிடிச்சிடறா. ஏய் சாக்குரா சீக்கிரம். அதே மாதிரி அங்க சாக்குராவும் ஒரு வெட்டு போட்டு பயங்கரமா தாக்குறா. இதனால மோரவும் மாட்டிக்கிறா. இது வந்து என்ன சைல்டு மாதிரி ட்ரீட் பண்ற, ஆனா உண்மையை சொன்னா இந்த டோல் கார்டியன்ல ரொம்ப வயசானவனா அது நான் தான். எவ்வளவு நேரம் தான் என்ன சைல்டு மாதிரி ட்ரீட் பண்ணுவேன். அதே மாதிரி இது ரிவெஞ்சுக்கான டைம் இல்ல. இந்த பேட்டில் வந்து முடிவுக்கு வரல, இது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நான் கண்டிப்பா தோத்து போறதுக்கு வாய்ப்பே இல்ல. இது எனக்காக இல்லனாலும் குரநஷிக்காக நான் கண்டிப்பா பண்ணணும். நீ ஆல்ரெடி எங்க முன்னாடி வந்தால, அப்பயே இந்த பேட்டில் வந்து ஓவர் ஆயிடுச்சு. அங்க திடீர்னு நிறைய பொம்மை வந்து அந்த பொம்மையை வச்சு அப்படியே அவ சுத்து போடுறா. ஏய் சாக்குரா, இப்போ உன்னோட ட்ரீமை அச்சீவ் பண்ணு. அதே மாதிரி அங்க சாக்குரா தாக்கி மொத்தமா முடிச்சு கட்டுறா. இதனால மோரவும் அப்படியே அழிஞ்சு போறா. இதுக்கப்புறம் அங்க சாக்குரா அப்படியே தூக்கின்னு போறான். ஹேய், நீ வந்து என்ன கீழே இருக்கு, இது வந்து ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. பரவாயில்ல, நீங்க வந்து ரொம்ப டயர்டா இருக்கீங்க, அதனால இது ஓகே தான். அதே மாதிரி நம்ம தான் ஒரு மிக சிறந்த கிரேட்டான டியூவோவா இருக்கும். ஒன்னும் கிரேட்டான டியூவோலாம் இல்ல, நம்ம மிஸ் மேட்ச் ஆயிருக்கும் அவ்வளவுதான். இந்த சைடு இன்னமும் அந்த மோர சாகல. அது குரநஷி குரநஷி அப்படின்னு சொல்லிட்டு குரநஷியும் சொல்றான், நான் வந்து லேட் பண்ணிட்டேன் மோரோ. இல்ல பரவாயில்ல, நீங்க வந்து என்ன சாப்பிடுங்க. என்ன நான் கொஞ்சம் அழுக்கா இருப்பேன், இருந்தாலும் பரவாயில்ல. மோரோ நீ வந்து கவலைப்படாத, நீ இனிமேலும் எனக்குள்ள இருப்ப. அதனால நீ எனக்குள்ள ஒரு எட்டர்னிட்டியா இருந்து எல்லாத்தையுமே பார்க்க முடியும். இதுக்கு மேல பயங்கரமான விஷயம் நடக்க போது அதை நீ பார்க்க போற. இதுக்கப்புறம் அங்க ஹமினோ அஷீரா அதை பத்தி அவங்க புக்ல பாக்குறாங்க. இந்த உலகம் எப்படி ரெண்டா பிரிஞ்சுது. இந்த உலகத்துல நம்ம எக்ஸாசிஸ்டோட சிம்பிளும் இந்த கெக்காகோரியோட சிம்பிளும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இந்த HQ யூனிட்டை உருவாக்குனவரு அவரை பத்தியும் நிறையவே மிஸ்ட்ரி இருக்கு. அதை பத்தி எல்லாம் இவங்க பார்த்து ஒரு மாதிரி இன்னமும் குழம்பி போறாங்க. இதுக்கப்புறம் அங்க காலையில ஆகுது. அங்க எழுந்து பார்த்தா ஒரே சத்தமா இருக்கு. பெனியோவும் வெளியில வந்து பாக்குறா. அங்க பார்த்தா கோகுரு அடிப்பட்ட நிலைமையில இருக்கான். கோகுரு என்ன ஆச்சு? நான் நினைச்ச மாதிரியே நீ இன்னமும் ஸ்ட்ராங் ஆகல, நீ இன்னமும் அதே மாதிரி தான் இருக்க. என்னால எதுவுமே பண்ண முடியல, நான் வந்து ரொம்ப வீக்கா இருக்கேன், நான் வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். ஏய் கோகுரு, நீ வந்து என்ன தனியா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு பாக்குறியா? நான் என்ன சொன்னேன், அதாவது நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்ட்ராங் ஆகலாம், சோ நீ கவலைப்படாத. இப்படி இவங்க பேசின்னு இருக்கத மாயரா பாக்குறான். அவ தப்பா புரிஞ்சுக்கிறா. காலையிலேயே வா, காலையிலேயே கிஸ் குத்துன்னு இருக்கீங்க, இதெல்லாம் சரியே இல்ல. இன்னமும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகலையா? ஸ்கூலுக்கு வர நம்ம போகணும். நீ நினைக்கிற மாதிரி இல்ல மாயரா, இது வேற விஷயம். இந்த சைடு அவங்க போகும்போது இப்பதான் அங்க செய்கனை பத்தி அவன் சொல்றான். நான் வந்து இன்னும் யோசிச்சேன்னா, அதாவது நான் ட்ரைனிங் பண்ணதுல நான் வந்து இன்னமும் ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா எனக்கு இப்பதான் தெரியுது, அதாவது நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும்னு. நான் சுத்தமா ஸ்ட்ராங் ஆகல. எவ்வளவுதான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் அவர் அசால்ட்டாவே தப்பிக்கிறாரு. அதே மாதிரி நான் ஒரு விஷயமே இல்லாத மாதிரி சமாளிக்கிறாரு. ஒரு உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான டோல் கார்டியன்ல ஒரு மெம்பரா இருந்தவர் தான். சரி, ஏதோ ஒண்ணு, நம்ம இதுக்கு மேலே ஸ்ட்ராங் ஆவதை பத்தி தான் யோசிக்கணும். அங்க அவங்க ரெண்டு பேரும் வராங்க. இதுக்கப்புறம் கிளாஸுக்கு போய் பார்த்தா அங்க நியூவா இன்னொரு ஸ்டூடெண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கான். யாரா அதுன்னு பார்த்தா ஷிமான் தான். இதை கேட்கிற எல்லாருக்கும் அவ்வளவு ஆச்சரியம், ஆனா மத்த பொண்ணுங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். கொஞ்ச நேரம் அப்புறம் அங்க ஷிமான் கிட்டயும் பேசுறாங்க. ஆமா, நீ வந்து எதுக்கு இங்க டிரான்ஸ்ஃபர் ஆன? அதாவது நீ வந்து எங்களை விடவும் பெரியவன், அப்படி இருந்தும் ஒரே கிளாஸா? எனக்கு இன்னமும் ஒண்ணுமே புரியல. அப்பனா உன்னோட கிரேட் வந்து ரொம்ப மோசமா இருக்கும், அதனால தான் உன்னை இங்க போட்டாங்களா? இப்போ அது விஷயம் இல்ல. அதாவது நான் இங்க வந்தது குயின்ஸ்டாரை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதாவது உங்களை காட் பண்ணணும், அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ வந்து என்ன சொல்ற? அதாவது எங்களால டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாதா? நாங்க என்ன அவ்வளவு வீக்கா இருக்குமா? இது வந்து ரொம்ப எங்களை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. மேலயத்துல எனக்கு ஆர்டர் வந்தது, அதை தான் நான் ஃபாலோ பண்றேன். அதே மாதிரி உங்களால உங்களையே டிஃபெண்ட் பண்ணிக்க முடியலன்னா நீங்க சுத்த வேஸ்ட் தான். அதனால நான் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அதாவது நீங்க ஒரு ட்வின் ஸ்டார்னு. ஏதோ ஒண்ணு, கொஞ்ச நாளைக்கு நீ வந்து எங்களோட கிளாஸ்மேட்டா இருக்க போற. ஸோ எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியுமா ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம்? ஆனா அவன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறான். நான் போகும்போது அங்க சைட்ல யாரோ ஒருத்தவங்களோட நிழலும் தெரியுது. ஒரு மாதிரி வீடா தோந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் வரப்போகுது. இதுக்கப்புறம் நிறைய ஆளுங்களை காட்டுறாங்க. நைட் டைம்ல எல்லாருக்குமே என்னாச்சுன்னு தெரியல. எக்ஸாசிஸ்டா இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு திசையை நோக்கி போகிறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு ரிவரை நோக்கி அப்படியே போய் நினைக்காங்க. இதுக்கப்புறம் அப்படியே மார்னிங் ஆகுது. அங்க யாருக்குமே எதுவும் புரியல. நான் நிறைய பேரை ஆளை காணோம், எல்லாருமே எங்க போனாங்க? இதே விஷயம் அங்க எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிக்குது. ஏன்னா யார் யாரு எக்ஸாசிஸ்டா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே ஒரு இடத்துல காணோம். இதனால எல்லாருமே ஒரு மாதிரி பயப்படுறாங்க. யாருக்குமே என்ன பண்ணும் தெரியல. இந்த எபிசோடு வந்து 2 எபிசோட
எபிசோட கமெண்ட் பண்ணி பண்ணிருப்பேன். 33, 34 அது ரெண்டுமே தான். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.